தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக குண்டும் குழியுமாக மாறிய சாலையை வாகன ஓட்டிகள் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அலிஃபதுல்லா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அலிஃபதுல்லா, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக மாறி விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வரலாறு காணாத அளவிற்கு 37 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. மேலும் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை காரணமாக திண்டிவனம் கர்ணாவூர் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியது. இந்த சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் இந்த பள்ளங்களில் சிக்கி விபத்துக்குள்ளாவது தொடர்கடையாக நடந்து வருகிறது. இந்த சாலையில் ஏற்பட்டுள்ள மெகா சைஸ் பள்ளங்களில் பலமுறை கனரக வாகனங்களும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது குறித்து பலமுறை நெடுஞ்சாலைத்துறைக்கு புகார் அனுப்பப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. ஆகவே பல்லாங்குழிகள் போல் குண்டும் குழியுமாக மாறிய திண்டிவனம் கர்ணாவூர் சாலையை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்க தகவல்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.